கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ளே நிக்கிறியே ஜோரா கிழிச்சு புட்ட நாரா. கருப்பு போல ஒரு பேரழகு பூமியில இல்ல, நீ கண்ணனோட புள்ள. கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ளே நிக்கிறியே ஜோரா கிழிச்சு புட்ட நாரா. என்ன நீ இதெல்லாம் எப்ப இருந்து நடக்குது? அதுவா, காலையில இருந்து தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல லைஃப்ல நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? இதுக்கு எதுக்கு லைஃப்ல செட்டில் ஆகணும்? நான் இப்போ இருந்தே நல்லா ப்ராக்டிஸ் பண்ண போறேன். இந்த வயசுல லுக்கு போடுறதெல்லாம் ரொம்ப தப்பு நீ. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீ என்ன சொல்ற, புரியும்படியா சொல்லு. ஆஹா, ஒன்றும் புரியாத மாதிரி சொல்றியா? நீ அவனை பார்த்து தானே இந்த பாட்டு பாடின. அண்ணனும் மொத்த அவளும் முக்கினாள். நான் என் பாட்டுக்கு பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா எவ்வளோ லந்தி இருந்தா நீ என்னை பார்த்து இது மாதிரி சொல்லுவ? பாட்டு ப்ராக்டிஸ் பண்றியா? அது உங்க வீட்லயே பண்ண வேண்டியது தானே, இங்க எதுக்கு நின்று பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா அப்படியே ஒரு ஃப்ளோவில் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு தப்பா? அது தப்பு இல்லை. நீ 1/2 மணி நேரமா இதே பாடிட்டு இருக்க, அவனும் 1/2 மணி நேரமா உன்னையே பார்த்துட்டு இருக்கான். அதான் எனக்கு ஏதோ தோணிச்சுப்பா, அதான் சொன்னேன். ஓ எஸ்டா என்னமோ பண்ணிக்கோ. வாய மூடி ஷின்சான். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா தான் பாட்டு பாடிட்டு இருந்தேன். சரி சரி, நான் வீட்டுக்கு போகிறேன். நானும் வீட்டுக்கு வரேன். என்ன நீ நீ சும்மா தான் பாடுறேன்னு சொன்ன, அவன் உன் பின்னாடியே வரான். ஐயோ, நான் நிஜமா சொல்கிறேன், எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நம்பிட்டோம். அவனை பார்க்கறதுக்கே ரொம்ப டெரராக இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணணும்னே தெரியலையே. நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். நீ இல்லை, உங்கள் வீட்டுக்கு இந்த வழியாக தான் போகணும். நீ எதுக்கு இந்த வழியாக போகிற? லூசி ஷின்சான், அவன் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். என் பின்னாடி வந்து என் வீட்டை தெரிஞ்சுக்கிட்டானா, அதனால தான் நான் அப்படி இப்படி போய் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். ஓஹோ, அப்படியா? சரி சரி வா, நம்ம அப்படியே சண்டை போய் வீட்டுக்கு போயிடலாம். உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் உன்னை விட மாட்டேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ தான் நீ நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிற. என்ன நீ இவன் எங்கே போனாலும் விட மாட்டான் போல இருக்க, பின்னாடியே இப்படி வரான். இப்போ என்ன பண்ணுறது? அதான் ஷின்சான், எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு மேலே நம்மளால் நடக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் 3 கிலோமீட்டர் இருக்குது. நேராக எங்கள் வீட்டுக்கு போய் போலீஸ்கிட்ட சொல்லிடலாம். சரி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். சரி ஷின்சான். என்ன நீ உன் பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கு. இவன் பாரு இங்கேயும் வந்துட்டான். உன் பாட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல. இனிமேல் நான் எங்கள் வீட்டில் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். வெளியே எல்லாம் எங்கேயும் ப்ராக்டிஸே பண்ண மாட்டேன். ஆமாம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நான் வரவே மாட்டேன். போதும் ஷின்சான், இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது? சரி வா, நம்ம உள்ளே போய் கதவை லாக் பண்ணிக்கலாம். அப்புறமா போலீஸுக்கு கால் பண்ணலாம். 2 பேரும் ஏன் இப்படி டென்ஷனாக இருக்கீங்க? 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. யாரோ ஒருத்தன் நேனியை விடாமல் சேஸ் பண்ணிட்டு வரான். அதான் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலை. என்னது, நேனியை சேஸ் பண்ணுறானா? ஆமாம்மா, அவன் எங்கே போனாலும் பின்னாடியே வரான். நாங்களும் தெருவாக சுற்றி பார்த்துட்டோம். எங்கே போனாலும் எங்கள் பின்னாடியே வரான். சரி அதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். போலீஸை கூப்பிடலான்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போலீஸையும் கால் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அவனை 4 மொத்தணும். அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். இரு. நீ வாசல் படிக்கட்டே வந்துட்டியா? இப்போ பாரு என்ன பண்ணுறவன். ஐயோ அம்மா, போதும் விட்டுடுங்க. ஐயோ என்னால் தாங்க முடியல. மிக்ஸி என்ன ஆச்சு? ஏன் இவனை போட்டு இப்படி அடிக்கிற? ஐயோ சார், என்னை காப்பாத்துங்க. என்னை உங்ககிட்ட இருந்து காப்பாத்துங்க. எதுக்கு இவனை போட்டு எல்லாம் இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? இவன் நம்ம நேனியை சேஸ் பண்ணிட்டு பின்னாடி வந்திருக்கான். அவங்களும் பாவம் பசங்க தெருவாக சுற்றிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் கடைசியில் எங்கள் வீட்டுக்கிட்டே வந்துட்டான். அதான் எல்லாம் சேர்ந்து நல்லா 4 மொத்தணும். நான் அந்த பொண்ணை சேஸ் பண்ணல, இந்த பையனை தான் சேஸ் பண்ணேன். என்னது, இந்த பையனை சேஸ் பண்ணியா? எதுக்கு? நொஹாரா சார்கிட்ட இந்த ஃபைல் கொடுக்கத்தான் வந்தேன். வீட்டு அட்ரஸ் மறந்து போயிடுச்சு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் கூட அவங்க ஃபோன் எடுக்கல. இந்த பையன் நொஹாரா சார் பையனே எனக்கு நல்லா தெரியும். இவங்ககிட்ட அட்ரஸ் கேட்கறதுக்கு தான் வந்தேன். ஓ அப்படியா? இந்த பொண்ணை சேஸ் பண்ணிட்டு தான் வரேன்னு நினச்சிட்டேன். அதான் உன்னை இப்படி அடிச்சிட்டேன். நீ ஒன்றும் மனசில் வச்சிக்காத. ரொம்ப சாரிப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். முடிங்க, நான் போயிட்டு வரேன். பாய் பாய்.